ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்க புத்தி இல்லாதோரே. அந்த இருதயம் உள்ளவர்களே தீர்க்கதரிசிகள் வாசிகளோ. தேவனின் பார்வையில் 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலாகுமே. உன்னதமானவர் மறைவில் இருப்பவர் சர்வ வல்லோர் நிழல் தங்கிடுவார். சர்வராஜமானிட ஜாதிகளை நற்குணத்தோடு வாழை துணித்தார். இவளை கெடுத்த இல்லாத நாவியும் கலைவதற்கு குணம் கொடுத்துவாராம். கைகளும் கலைகளும் வளர வேலைக்கார குயக்கம் பண்ணிடும். மனிதரை பிடிக்க தேவனிடம் சிதர் கேட்க வந்தார். பொறுமை என்ற பெருமை பற்றி கலையின் தகவத்தி காதிகளோ. மறுப்பு காலம் மட்டும் இருவரும் வளரட்டும் முடிவில் காலை எவரை பிடிக்கலாம். அந்த உலகத்தின் முடிவு நாட்களிலே அழுகையும் பொருட்களை உண்டாகுமே. நீதிமன்றம் தங்கள் சாலை காட்டியதில் சூரியனை பிரகாசிப்பார்கள். நல்ல வீர தேவராஜ்ய புத்திர கலைகள் பல்லாங்கனின் புத்திரரே. பொதுமை கஞ்சியம் செத்திடுவார் என்று மீனாளில் வரும் ஆலயமே. நியாயத்தை செய்து சத்தியத்தை செய்கிற மாநிலர் என்று தெரிவிங்கள். தெரிந்து தாரித்து பார்த்து வீதியில் தேடி கண்டுபிடிப்பேன். இப்படி தேடி கண்டுபிடிப்பீரால் மன்னிப்பு உண்டு அறிந்திடுவேன். பொய்யான இடாமல் தேவம் பெறும்போம் சத்தியத்தையும் நோக்கிடுவேன். தேவன் அவர்களை எப்படி தண்டித்து நிர்மூலமாக்கியும் ஏற்றுக்கொள்ளார். தேவன் சொல்லும் புத்தி ஏற்றுக்கொள்ளேன் என்று இருதயங்களை போலாக்கி கொண்டார். தேவநிதியில் வழி நடந்த ஜன நீசர்களும் அறியத்தவனாம். தேவநிதிகளை அறியறிந்தவர் கட்டுப்பாடுகளை முடித்துவிட்டார். தேவநிதிகளை அத்து போட்டதின காட்டில் இருந்து வரும் சிங்கமோ. அவர்களை கொள்ளுவான் அந்தரத்தில் உள்ள ஓநாய்கள் அவர்களை பெறோ. மிருகத்தை தேவனும் பட்டணத்தில் நோக்கமாக செய்வார். தப்பி ஓடும் ஞானத்திற்கு கருணை எழுத்தது போல் வருமே. பாரத்து கேளும் போது சிசர்கள் மிக சந்தோஷம் கொண்டு நாடொரு தேவாலயத்தில் தேவானை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனின் பிள்ளைகளாயிருந்தோர் அங்கே அந்நிய தெய்வத்தை வைத்து வந்தார். அந்நிய தெய்வத்தை கூடுவங்களையும் வேசியும் என்று தேவன் சொன்னார். அப்பமல்லாதவர்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக செலவழிப்பான் என் கவனமை கட்டி செவி கொடுங்கள். காப்பீடுங்கள் உங்கள் ஆத்மாக்கள் பையன் மகிழ்ச்சியாகும். வருடம் வாருங்கள் அப்பொழுதுதான் சும்மா பிழைத்திடுமே. மண்டலங்கள் தகமாயிருப்போங்க ஜீவ தண்ணீர் என்னை வந்திடுங்க. பணமில்லாதவர்கள் நீங்கள் வந்து விலையண்டி உபதேசம் வாங்கிடுங்க. அவதாரியின் மனம்
மனவாளியே நான் தோட்டத்தில் வந்துமே பார்க்க வந்தேன் வெள்ளை போலத்தையும் கந்த வர்க்கங்களை கேட்டேன் கொண்டை பிடிடுவேன் சச்சரசமான ஞானப்பல் கூலித்தேன் சிறுகிறே வந்து புத்திடுங்க பிரியமானவர்களை குடியுங்கள் புத்தியாய் குத்து மகிழ்ந்திடுங்க பூமியின் மலைகளை உச்சியில் ஒரு வீடு தனியவே வைக்கப்பட்டிருக்கும் பூமியின் போல் நகரத்தை ஜோலித்து இல்வனோனை போல செஞ்சிடுவார் சீயோன் பர்வத ஆலயத்தில் தேவன் என்றைக்கு ராஜாவாக இருப்பார் தந்தையின் சொர்க்கமை செய்யும் குமாரத்தை ராஜரிகம் ஒன்றில் வந்திடுமே சூரியனுக்கு கீழே நடக்கின்றதோ ஞானமுள்ள காரியங்கள் வரும் மாநில நெஞ்சத்தில் குடியிருக்கும் திரு பட்டணம் என்ற குணங்கள் உண்டு அந்த குணத்தில் குடியிருக்கும் திரு பட்டணம் என்ற மனிதனுடைய உங்க குணத்தில் குடியிருக்கும் பெரும் பட்டணம் ஒன்று வளைத்து கொண்டார் திரு பட்டணம் ஒன்று மனிதனிடம் ஒரு எளிய தன்மை குணம் தானெடுத்து பொறாமைகளோடு வந்த பெரும் பட்டணம் ஒன்றை ஜெயித்து விட்டார் பெருமையால் சரீர சந்தோஷமாய் இருக்கின்றது அந்த குணங்களில் எந்த சரீரமும் தன்மை குணத்தை மதிக்கவில்லை விசுவாசமாக்கத்தால் இவர்களும் அவர்கள் அபிரகாம் பிள்ளைகள் என்றறிவேன் அபிரகாமுக்கள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்